ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணாவரி காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். மழையை நம்பி விவசாயம் பண்ணுற காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். புரட்டாசி மாதம் 3வது வாரம் விதைச்ச பாசி பயிர் பிளான்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வளர்த்திக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாசி பயிரில் ப்ரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ், தாது உப்புக்கள் அப்படின்னு எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாசி பயிர் வந்து நம்மளோட கண்களோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கூந்தலோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். நம்ம ஸ்கின்னுக்கு கூட ஃபேஸ் பேக்காக போட்டால் நம்ம ஸ்கின்னு நல்ல க்ளோயிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிற பவுடரில் கூட பாசிப்பயிர் வந்து ஆட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடை குறைப்புக்கும் இந்த பாசிப்பயிரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பயிர் வந்து புரட்டாசி மாதம் 3வது வாரம் விதைக்கிற இந்த பயிரை வந்து டிசம்பர் எண்டில் அறுவடை பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 60 நாள், 90 நாள், 100 நாள்லலாம் அறுவடைக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து என்ன வேலைன்னா, சில நேரம் பூச்சி புழுக்கள்லாம் வந்துச்சுன்னா மருந்து வந்து அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மருந்து அடித்தா தான் அந்த பூச்சிகள்லாம் போகும். அப்புறமா பூ பூத்ததுக்கு அப்புறமாவும் க்ரோத்துக்கு, செடி க்ரோத்துக்கு அப்படின்னு மருந்து அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா களை எடுப்பு வேலைகளும் இதில் அதிகமாக இருக்குது. அறுவடையின் போது எப்படி அறுவடை பண்ணுவாங்கன்னா, பயிரை அப்படியே பிக் பண்ணவும் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா செடியை வந்து அப்படியே பிடுங்கி, இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் தோட்டத்தில் வந்து போட்டு ஒரு கலங்கில் போட்டு ரோட்டில் போட்டு அடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மிஷின் வந்ததுனால மிஷினில் அறுவடை பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் இந்த பாசிப்பயிறு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அந்த ஃபீல்டில் வந்து செடியெல்லாம் விளைவிச்ச பிறகு பாசிப்பயிறு மட்டும் வளர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய களைகள்லாம் இருக்கும். அந்த களைகளை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த செடியை 2-3 டைமும் களைகளெல்லாம் எடுத்து விட்டால் தான் இதோட க்ரோத் வந்து நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த விவசாய வேலையிலே ரொம்ப வேண்டாத களைகள் வந்து கிரவுண்டில் வந்து வளரதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேலை. இப்போ தேவையில்லாமல் உட்காந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பிடுங்கிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் போனேன்னா, எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னு போனாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எஸ்கேப் ஆயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாலாம் உட்காந்து பிறப்பாங்க. ஆனால் ரொம்பலாம் விதைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து தச கூலி வந்து விவசாய ஒர்க்கில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த மருந்து செலவுகள், அப்புறமா உழவு செலவு, மருந்து செலவு, களை எடுப்பு செலவு, நிறைய விதைச்சுன்னா களை எடுப்பு செலவு அதிகமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். களைக்கொல்லி அடித்து விவசாயம் பண்ணலாம். ஆனால் இப்போ எல்லாருமே நிறைய ஆர்கானிக்கில் போயிட்டாங்க. நாங்கள் கூட எங்கள் மாமனார் தோட்டத்துக்கு ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுனால ஜீவாமிர்தம் கரைசல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றுறோம் இந்த தோட்டங்களில் உள்ள செடிகளுக்கு. வேறு எதுவும் போடுறதில்ல. அப்புறம் ஆட்டு எருவை வந்து கலெக்ட் பண்ணி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஆட்டு எருவை கலெக்ட் பண்ணி போடையில் டேரெக்டாகவே வந்து ஃபீல்டில் கொட்டாமல் ஒரு ஓரமாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அந்த விடிசியை வந்து போட்டு நல்ல மக்கின பிறகு போடுறது வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆட்டு உரத்தை வந்து கடையாக இங்கே உள்ளவங்க போடுவாங்க. அந்த கடை போட்டதுனால ரொம்பவே பிரச்சனைகள் பார்த்துக்கோங்க. நிறைய அந்த ஆடு சாப்பிட்ட செடியில் உள்ள விதைகள்லாம் இருந்து கருவேலி மரம்னு ஒரு மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரம் வந்து ஃபீல்டில் அதிகமாக முளைச்சிரும். அது முளைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒழுங்காக களை எடுக்காம விட்டோன்னா மறுபடியும் அந்த வேலிக்கடை அந்த மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க. அந்த கருவேலிக்காயை வந்து ஆடுகள் வந்து நல்லாவே சாப்பிடும். ஆடுகளுக்கு தான் அந்த கருவேலிக்காய் பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் விவசாய ஒர்க்கு கொஞ்சம் கடினமான ஒர்க்கு தான். எல்லா வேலையும் கம்பேர் பண்ணலையும் விவசாய வேலை கொஞ்சம் கடினமான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் வெயில் மழை பார்க்காம வேலை பார்ப்பாங்க. ஆனால் இதில் வந்து வருமானங்கள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிறையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸ் ஒர்க், அந்த ஒர்க், இந்த ஒர்க்குன்னு போகிறாங்க. ஆனால் இதில் திடீர்னு வருமானங்கள் கொடுக்கும், திடீர்னு வருமானங்கள் இல்லாமல் கூட ஆயிடும். மழை பெஞ்சு பயிர் மேலே வந்து தண்ணிகள்லாம் பட்டுருச்சுன்னா இந்த பயிர் வந்து ஒரு மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கரெக்டான அறுவடைக்கு வரும்போது மழையெல்லாம் பெய்யாமல் இருந்தால் கரெக்டான முறையில் அறுவடை பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாசிப்பயிறு நமக்கு உடம்புக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வாரத்திற்கு ஒரு தடவை கூட சாப்பிட்லாம். நம்மளுக்கு ஏன்னா ப்ரோட்டீன்
வாயுத்தன்மை இல்லாத ஒரு பயிர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட உடல் எடை குறைப்புக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ 5 நிமிஷம்